ஸ்லீப்பர் செல்களாக சிஎஸ்கே ரசிகர்கள் மாறிட்டாங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் இப்படி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்துறது யாரு அப்படின்னா, நீங்க சுயநலவாதி, நீங்க சிஎஸ்கே ரசிகர்கள் இல்ல, நீங்க சுயநலவாதி. சிஎஸ்கே ஃபேன்ஸை கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர்சிபியோட ரசிகர்கள்லேருந்து ஆரம்பிச்சு பல சிஎஸ்கேவுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர். யாருப்பா இவங்கெல்லாம், எதுக்குப்பா சிஎஸ்கேவை இப்படி திட்டுறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு யோசிச்சா, இதுக்கு முன்னாடியே பல சீசன்களில் வந்து இந்த மாதிரி ஒரு முதல் 4 மேட்ச் முடிவில் 3 மேட்ச் தோத்தது, 4மே தோத்தது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பல டீம்ஸ் பார்த்துருக்கோம். ஏன் சிஎஸ்கேவை இந்த மாதிரி ஒரு லோ பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கு. பட் ஏன் இந்த முறை சிஎஸ்கேவை போட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் அவங்க வந்து ஒரு ஃபைட்டை காட்டாமல் தோக்குறாங்களே, ஒரு ரன்னை பால் அடிக்கிறாங்க, ஒரு 6 கூட அடிக்க முயற்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்ற கோவத்தில் திட்டுறாங்க. டிக் ரைட், 100%. நம்மளும் அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டோம். பட் அதை தாண்டி தோனி ரிட்டையர் ஆயிருங்க, தோனி நீங்கள் அன்னைக்கே ரிட்டையர் ஆகிருக்கணும். 2023 ஃபைனலில் அந்த கடைசி ஓவரில் கடைசி பாலில் ஜெயித்ததின் பிறகு ஜடேஜா அவர்களை தனது இடுப்பில் தூக்கி வைத்து அழுதாரே தோனி, அன்றே அவர் ரிட்டையர் ஆகியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க. அப்புறம் இந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வந்து நின்று என்னங்க ஆடுறாரு அவர், என்ன ஆடுறாரு அவர், போன வருஷமே ரிட்டையர் ஆகிருந்தோம்னுங்க, இந்த வருஷம் விளாடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்லீப்பர்ஸ். ஏன்னா முதல் மேட்ச்சில் தோனி அவர்கள் வந்து ஒரு 2 டாட் பால் ஆட்டு அது 2க்கு போனார். திரும்ப இந்த பக்கம் வந்து ரச்சின் ரவீந்திரா ஓங்கி பலாரம் அடிச்சு வின்னிங் ஷாட் அடித்தார். அன்றைக்கி கூட பரவாயில்லைங்க, நாங்கள் தோனி 2 டாட் பால் ஆடுறதை பார்த்துட்டோங்க, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏன் இன்னைக்கு ஒரு 4 மேட்ச் முடிவுக்கு அப்புறமா இப்படி தோனியை திட்டுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தோனியை வந்து வேஸ்ட்டு, என்ன அவங்க தோனி ஆடுறாரு, என்ன அவங்க தோனி ஆடுறாரு, உங்கள் தோனி வேஸ்ட்டு, உங்கள் தோனி வேஸ்ட்டு அப்படின்ட்டு போட்டு 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 பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா சில நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து கலாய்ப்போம், வேற வழி இல்லையே அப்படின்னு மாறிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இவங்களும் கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சில பேர். அப்போ அந்த அளவுக்கு கிவ் அப் பண்ணுற அளவுக்கு உங்கள் தோனி உங்களை கைவிட்டுட்டாரா அப்படின்னா, இவங்களே தான், இந்த சிஎஸ்கே ரசிகர்களே தான் போன வருஷம் 2024 வரைக்கும் அவர் வந்தால் மட்டும் போதுங்க, அவர் சும்மா வந்து நிற்க சொல்லுங்க போதும், அவர் விளாடவே வேணாம். இப்போ என்னங்க விளாடுறாரு அவர், என்ன விளாடுறாரு, 6-4 அடிக்கணும். ஸோ எனக்கு அவர் வரணும்னா வரணும், வந்து அடிக்கணும்னா அடிக்கணும். 2-3 மேட்ச் சரியாக வரலையா, நான் கழுவி ஊற்றுவேன், கிரவுண்டு வெளியே வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கின வெறுப்பில் என்ன பண்ணுறது தெரியாமல் திட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பர் செல்களாக சிஎஸ்கே ரசிகர்கள் மாறிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ சிஎஸ்கே ரசிகர்கள் இப்படி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாற்றுறது யாரு அப்படின்னா, தோனியுடைய ஹேட்டர்ஸ். தோனியுடைய ஹேட்டர்ஸு தோனியை திட்டி 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 என்ன இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுற, என்ன இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறங்கும் போது இவங்களும் கூட வச்சு திட்ட ஆரம்பிச்சார். இதுதான் நடக்குது. ஸோ சிஎஸ்கே ரசிகர்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுக்கு ஆர்சிபி ரசிகர்களே பரவாயில்லையடா அப்படின்னு சில இடங்களில் சில பேர் இப்போ ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 18 வருஷமாக கப்பே அடிக்கலாம் அவனுங்க, எவ்வளோ மேட்ச் ஜெயிக்க வேண்டியதை தோற்றுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது வெளியே வந்து ஒரு ஆர்சிபி ரசிகன் இவ்வளோ கேவலமாக அந்த டீமை திட்டி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். சில ரசிகர்கள்லாம் வெளியே வந்து அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்படி விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. இதுக்கு பேர் விட்டு கொடுக்கறது கிடையாது, இதுக்கு பேர் உண்மையை ஒத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு நம்ம போன வீடியோ போட்டுருந்தப்போ பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையை ஒத்துக்கிறது, இப்போ தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்துட்டு அறிவு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. நம்பாதீங்க சிஎஸ்கே ரசிகர்களே, உங்களை ஸ்லீப்பர் செல்லு நினச்சி உங்கள் மண்டைக்குள்ளே அவங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் திணிச்சு உங்களையும் பேச வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டீம் ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். எப்படி இப்படி சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு 2 மேட்சோடைய ஹோமில் 2 மேட்ச் தோத்துக்கிறாங்க. ஆர்சிபி கூட தோற்றதாக இருக்கட்டும், இந்த மேட்ச் ஆகட்டும், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாஸ். ஆர்ஆர் கிட்ட அங்கே போய் தோற்று போனதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் கிடையாது. அதுவாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய லாஸாக இவங்க பார்க்கல. மும்பையே ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த 2 லாஸ் இருக்குல்ல, ஹோமில் 2 லாஸ், ஆர்சிபி அண்ட் இப்போ தோற்று போன டிசி, இந்த 2 தோல்வி வந்து ரொம்ப பெரிய லாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. லாஸை பற்றி நம்ம 1000 பேசலாம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் டீமை இப்படி வந்து வெளியே வந்துட்டு அவர் வேஸ்ட்டுப்பா, தோனி ரிட்டையர் ஆகிடணும்ப்பா, அவர் அன்றைக்கே போயிருக்கணும்ப்பானா, அப்போ நீங்கள் சுயநலவாதி. நீங்கள் சிஎஸ்கே ரசிகர்கள் இல்லை, நீங்கள் சுயநலவாதி. உங்கள் சுயநலத்துக்கு உங்களுடைய ஆசைக்கு அவர் வந்து விளையாடாதப்ப நான் அவரை கழுவி ஊற்றுவேன்னா, உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியை யாரும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது அந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு உரைக்கும் குத்தம். ஸோ இது சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் நிஜமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆர்சிபி ரசிகர்கள் அவ்வளோ லாயலாக இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக. எவ்வளவோ நாட்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அவ்வளோ நாள் என்னென்ன ட்ரோல்ஸை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ பார்த்துருப்பாங்க. ஆனாலும் அவங்க தே ஸ்டுட் பை தேர் டீம், தே ஆர் ஸ்டாண்டிங் பை தேர் டீம். அதுதான் ஆர்சிபி. ஆனால் அந்த லாயல்ட்டி இன்னைக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் இப்படி இவ்வளோ பேர் வந்து பேசினாங்களே வெளியே, அதனால் அந்த லாயல்ட்டியை இழந்திருக்காங்க.
எல்லா சிஎஸ்கே ரசிகர்களும் நான் இப்போ சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி பேசினவங்களால் உங்களுடைய சிஎஸ்கேவுடைய அந்த லாயல்ட்டி இப்போ கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இதை மாற்ற முடியும். எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் அணுக ஆரம்பிக்கணும். ரைட், ஓகே, கேவலமாக தோத்தாங்க, ஒரு இன்டென்ட்டே காட்டல, மொக்கையாக பேட்டிங் பண்ணாங்க, ரைட், அடுத்து என்னன்றதை பார்க்கணுமே தவிர ஒரு லெஜெண்டை உங்கள் ஆசைக்காக வந்து விளாடுன்னு சொல்லிட்டு விளாடுனதுக்கப்புறமா அவர் மூஞ்சில் சாணியை காய்ச்சி அடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேவலம். அதை சில சிஎஸ்கே ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மகேந்திர சிங் தோனிக்காக தான் இந்த வீடியோவை தவிர சிஎஸ்கே ரசிகர்களோ ஆர்சிபி ரசிகர்களோ அதெல்லாம் கிடையாது. தோனின்ற ஒரு லெஜெண்ட், இது சச்சினுக்கு நடந்திருந்தாலோ விராட்டுக்கு நடந்திருந்தாலோ ரோஹித்துக்கு நடந்திருந்தாலோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போட்டிருப்பேன். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை ஏன் அவமதிக்கிறாங்க? ஏன் நம்ம போடலையா வீடியோ? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சிஎஸ்கே சொம்புன்னு. இதே வீடியோ நம்ம போட்டது ரோஹித் சர்மாவுக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஏன் இப்படி அவமதிக்கிறாங்க ரோஹித் சர்மாவை? எதனால் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பே கொடுக்காம வெளியே உட்கார வச்சிருக்காங்க? ஹார்திக் கேப்டன்சி கொடுத்தாங்க. 2024 ஐபிஎல் அத்தனை வீடியோ நம்ம போட்டோம் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி. விராட் கோலி அக்ரெசிவாக ஒரு யங் பிளேயரை திட்டும் போது நம்ம வந்துட்டு அவரை கலாய்ப்போம். என்னங்க ஒரு சின்ன பையன் கான்ஸ்டஸ்ங்கிற ஆஸ்திரேலியன் பிளேயர் 19 வயசு பையன் அவன்ட்டு போய் இவர் போட்டி போறாருங்க, இவர் ஸ்ட்ராட்டஜி இவர் ஸ்டேட்டஸ் என்ன, போய் சின்ன பையன் அப்படி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் அதே விராட் கோலியை பிசிசிஐ சொல்லாமல் கொள்ளாமல் சாக் பண்ணி ரோஹித் சர்மாட்ட கேப்டன்சி கொடுத்தப்ப நம்ம வீடியோ போட்டோம். எப்படி வந்து விராட் கோலி போன்ற ஒரு பிளேயருக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் கேப்டன்சியை மாற்ற முடியும், இது மிகப்பெரிய கேவலம் பிசிசிஐ பண்ணதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ எந்த இடத்துல ஒரு பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த இடத்துல அது எவ்வளோ என்ன லெவலில் நம்ம பேசுகிறோன்றது, நம்ம தேர்ட் ரேட்டடாக சீப்பாக போய் அந்த பிளேயர் ரிட்டையர் ஆயிருந்தோம், அவர் அசிங்கம், அவர் கேவலம் அப்படின்னு நம்ம பேசுறது வந்து நமக்கு தான் கேவலம். ஏன்னா அவங்களாம் ஒரு லெஜெண்ட்ஸ். இந்த கேமை நீங்கள் ரசித்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, நான் இந்த சேனல் நடத்துகிறேன், நம்ம இந்த சேனல் நம்ம இந்த வீடியோஸ் போடுறோம், இது மூலமாக நமக்கு காசு வருது, இது எல்லாமே எதனால்? அந்த லெஜெண்ட்ஸோட கிரிக்கெட்டிங்னால. அவங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு துச்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவருக்கு இந்த ஏஜ் ஆகுது, இதை மீறி விளாட்றாருன்னா அது வெறும் ரசிகர்களுக்காக விளாட்றாரு, அது நமக்காக தான் விளாட்றாரு, நம்ம கெஞ்சி காலில் உளுந்து விளாடுன்னு சொன்னனால விளாட்றாரு. ஓகே, 2 மேட்ச் விளாட முடியல, பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. நமக்கு மேலே இவ்வளோ பிளேயர் விளாட்னாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதை பாருங்க. முதல்ல உங்களுடைய 5, 6, 7 வீரர்கள் விளாடலை, 8வது பேட்ஸ்மேன் உங்களுக்கு விளாடாதது தான் உங்கள் பிரச்சனை. அந்த 8 பேரில் அந்த ஒருத்தரை விடுங்க, மற்ற 7 பேர் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க யாரும்?